ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த கிஷிமோட்டோவோட இன்டர்வியூவில் பெரிய பூகம்பமே வெடிச்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் தான். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஒரு இன்டர்வியூவில் பெருசாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது பொருட்டோ அனிமேவோட அப்டேட் தான். ஏன்னா ஸ்டுடியோ பெரட் டிபிவியை அனிமேட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் மப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, உஃபோர்டபுள் பண்ண போகிறாங்கன்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருந்துச்சு. இந்த இன்டர்வியூவில் இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு தான் பெரும்பாலான ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. இந்த கொஷினும் இன்டர்வியூவில் கேட்கப்பட்டதா சொல்கிறாங்க. இதுக்கு கிஷிமோட்டோ என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் லீக்ஸ் கிடைக்கல. சரி, இதெல்லாம் விடுங்க. கிஷிமோட்டோவை ஒன் பீஸ் ஃபேன்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இக்கிமோட்டோ கிட்ட உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஜிராயான்னு சொல்லியிருக்காரு. எந்த கேரக்டர் டிசைன் பிடிக்கும்னு கேட்டதுக்கு அவர் ககாஷி அண்ட் மாதரான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இதே கேள்வியை கிஷிமோட்டோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் டீன் சடா தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா அவங்க செக்ஸியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இது ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. அப்போலேருந்து கிஷிமோட்டோவை செம்ம அடி அடித்தாங்க. ஆக்சுவலாக போன வருஷம் மை ஹீரோ அகாடமியோட ஆத்தர் இப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அவரை அப்போ எல்லாரும் அடி வெளுத்தாங்க. இப்போ கிஷிமோட்டோ மாட்டின உடனே எல்லா அனிமே ஃபேண்டமும் சண்டைக்கு வந்துட்டாங்க. அதில் ஒன் பீஸ் கன்னிஸ் மட்டும் ரொம்ப உக்கிரமாக தாக்கிட்டே இருந்தாங்க. பொருட்டோ நருட்டோ ஃபேன்ஸ்லாம் அடிச்ச அடியில் தலைமறைவாகவே ஆகியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் இது டிரான்ஸ்லேஷன் எரர்னு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிஷிமோட்டோ சரடா டிசைன் கூலாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு, அதாவது காக்கோயின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது செகுஷி, அதாவது செக்ஸின்னு தப்பாக டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு விஷயத்த முதல் தடவை போஸ்ட் பண்ணதும் ஒரு ஒன் பீஸ் ஃபேன் தான். அதனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன் பீஸ் கன்னிஸை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப ரேர். அதில் அதர் அனிமே ஃபேன்ஸ் இப்படி வன்மத்தை காட்டினா எந்த ஆத்தரோட இன்டர்வியூஸும் நமக்கு கிடைக்காது. அதனால் எல்லாரும் அனிமேவை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன்.